பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து ஒரு 2 நாள் 3 நாள் உடம்பு சரியில்லாம படுத்துட்டோன்னா வீட்டில் எல்லாத்துக்குமே கஷ்டம் தான். எல்லாமே செலவாக தான் ஆயிடுது. காடு ஏறி போச்சு, பெட்ரோல் டீசல் எல்லாமே ஏறி போச்சு. இதுக்கெல்லாம் அரசாங்கம் தான் ஒரு வழி பண்ணணும். ஏன்னா வேற யாரும் இதை பண்ண முடியாது. நாங்களும் தனிப்பட்ட முறையில் எடுத்து பண்ணாலும் அது ப்ராப்ளம் ஆயிடுது. எல்லா விலையும் ஏற்றுறதை பற்றி பொதுமக்கள் எதுவும் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு ஆட்டோ வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டோம்னா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க எவ்வளோ கேட்குறீங்கன்றாங்க. இதனால பொதுமக்களுக்கும் ஆட்டோ தொழிலாளருக்கும் மன கஷ்டம் ஏற்படுது. அவங்களும் எங்களுக்கு எதிரி கிடையாது, நாங்களும் அவங்களுக்கு எதிரி கிடையாது. அவங்களுக்காக சேவை செய்ய தான் நாங்கள் இருக்கோம். நைட்டும் பகலும் பார்க்காம ஓட்டுறாங்க, சாப்பிடாம ஓட்டுறாங்க ஆட்டோ தொழிலாளர். இது வந்து அவ்வளோ பெரிய பெரிய விஷயமா தெரியுது கிடையாது வெளியே. ஆட்டோ தொழிலாளர் தானே, ஆட்டோ ஓட்டுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, வசதியாக இருக்காங்க தான் நினைக்கிறாங்க. எங்களோட பின் வாழ்க்கை வேலை கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இன்னும் அகதியாக வந்து அகதியாக வந்து வாழ்கிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சொந்த நாட்டிலேயே எங்களால் சுயமாக சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னோட்டமாக பசங்களை படிக்க வைக்கிறதோ, இன்னும் ஒரு நாங்கள் இன்னும் பார்க்காத காணா வாழ்க்கை மாதிரி தான் இன்னும் இருந்துருக்கு. இன்னும் சில வாழ்க்கையெல்லாம் நாங்கள் வாழ முடியல, பார்க்கவும் முடியல. கடைசி வரைக்கும் இதுலேயே போராடி இதுலேயே போய் சேர வேண்டிய நிலைமை தான் இருக்குது. இதுக்கு ஒரு அரசாங்கம் நல்ல ஒரு முடிவாக எடுக்கணும்.